போதைப்பொருள் பயன்படுத்தியதாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் செய்த தவறை ஒப்புக்கொண்டார். இந்த சம்பவத்தில் டிராக் மாஃபியாவின் ஆட்டம் எங்கிருந்து தொடங்கியது, இதற்குள் ஸ்ரீகாந்த் சிக்கியது எப்படி என்பதை விரிவாக பார்க்கலாம். கொகைன் எனும் போதைப் பொருள் கடத்தியதாக அதிமுக ஐடி விங்கை சேர்ந்த பிரசாத், அஜய் வாண்டையார், ரவுடி சுனாமி சேதுபதி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். பிரசாத்திடம் எங்கிருந்த கொகைன் வந்தது என கேட்டதற்கு அவர் பிரதீப்குமார் என்பவரை கை காட்டினார். சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்த பிரதீப்குமார் சென்னை அம்பத்தூரில் வசித்து வந்தார். இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு கிளப் மூலம் போதைப்பொருள் கடத்தும் கும்பலுடன் தொடர்பு ஏற்பட்டது. நைஜீரியாவை சேர்ந்த ஜீரிக் என்பவர் ஏற்பாட்டில் மேற்கு ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த ஜான் என்பவரிடமிருந்து பிரதீப்குமார் கொகைன் வாங்கியிருந்தார். இந்த போதைப்பொருள் விற்பனையில் அதிமுகவை சேர்ந்த பிரசாத் என்பவரும் டீலராக சேர அங்கிருந்து சென்னையில் கடத்தல் சம்பவம் பறந்து விரிகிறது. பிரதீப்குமாரை காவல்துறையினர் துருவி விசாரித்ததில் நடிகர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட நடிகர்கள் தன்னிடம் அடிக்கடி கொகைன் வாங்குவதாக கூறவே இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. ரோஜா கூட்டம் படத்தில் அறிமுகமாகி பார்த்திபன் கனவு, பூ உள்ளிட்ட படங்களின் மூலம் பாராட்டுகளை பெற்ற ஸ்ரீகாந்த் திடீரென திரையுலகில் சரிவுகளை சந்தித்தார். கடைசியாக தினசரி என்ற திரைப்படம் வெளியான நிலையில் கடந்த சில ஆண்டுகளாகவே ஸ்ரீகாந்த் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்தார். இதுவரை ஸ்ரீகாந்த் 8 முறை போதைப் பொருள் வாங்கியிருக்கிறார். குறிப்பாக தனக்கு போதைப் பொருள் பயன்படுத்தியதை சொல்லித் தந்ததே அதிமுக நிர்வாகி பிரசாத் தான் என்றும் பகீர் தகவலை வெளியிட்டதாக கூறப்படுகிறது. தீங்கிரை படத்தில் நடித்து வரும் ஸ்ரீகாந்த் இதற்காக பிரசாத்திடமிருந்து 10 லட்சம் ரூபாய் வர வேண்டியிருந்தது. எப்போதெல்லாம் ஸ்ரீகாந்த் பணம் கேட்கிறாரோ அப்போதெல்லாம் பணத்திற்கு பதிலாக பிரசாத் கொகைனை தான் கொடுத்துள்ளாராம். இந்நிலையில் போதைப் பொருள் கடத்தல் சம்பவத்தில் பிரசாத் கைது செய்ததில் இருந்து ஒவ்வொருவராக சிக்கி வருகின்றனர். போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தவே இல்லை என பிடிவாதம் பிடித்தார். ஆனால் அவரிடம் இரத்த மாதிரி எடுக்கப்பட்டு பரிசோதனை நடத்தியதில் கொகைன் பயன்படுத்தியது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஸ்ரீகாந்த் நீதிபதியிடம் தன்னிலை விளக்கம் அளித்துள்ளார். அதாவது தனது குடும்பத்தில் அதிக பிரச்சனைகள் இருந்ததாகவும் மன அழுத்தம் காரணமாக போதைப் பொருள் பயன்படுத்தியது உண்மைதான், தவறு செய்து விட்டேன் என ஒப்புக்கொண்டார். தற்போது தனது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவனை கவனிக்க வேண்டும் என கூறியவர் ஜாமீன் கேட்டு கோரிக்கை வைத்தார். ஆனால் ஜாமீன் மனுவை நீதிபதி ஏற்க மறுத்ததை தொடர்ந்து ஸ்ரீகாந்திற்கு ஜூலை 7ஆம் தேதி வரை புழல் சிறையில் அடைக்குமாறு உத்தரவிட்டார்.